இப்போது ரீசெண்டாக இங்கே நடக்கிற நிறையா விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் நம்மகிட்ட கேட்குது. என்ன அப்படின்னா, இங்கே அடையாளமும் அதிகாரமும் நியாயங்களும் சம அளவில் இருக்குதா, ஒரே தராசில் வச்சு பார்க்கப்படுதா, ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிற விஷயம் வந்து நடைமுறையில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது? சாத்தியம்தானா? வேறு வேறு மொழி, வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு மதங்கள் இருக்கிற ஒரு இடத்துல இந்த இது எப்படி சாத்தியமாகும்? இல்லை வேற்றுமையில் தான் நாங்கள் ஒற்றுமை பார்க்க போகிறோமான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஒரே நாடு ஒரே தேசம், சரியா? இது ஒரு நல்ல எண்ணம் தானே. அப்புறம் ஏன் இதில் பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனையை பார்க்குறாங்க? மேபி அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரே நாடு ஒரே தேசம்னா எல்லாம் ஒத்துமையாக நல்லா ஒரே இதில் இருக்கலாமே. அப்படி தானே இருக்கணும். ஏன் இருக்கலை? அப்படி சரி, அப்படி இருக்கணும்னே வையேன். அதில் யார் மெஜாரிட்டியாக இருக்காவோ அந்த அதிகாரம் இதெல்லாம் அங்கேருந்து தானே பார்க்கப்படுது. குரூப்பில் 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர் சொல்கிறது தான் கேட்கப்படணும் அப்படின்றீங்களா? இப்போ இப்படி வச்சுப்போம். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேர் இருக்கோமா, ஒரு 7 பேர் ஒரு மொழி பேசுகிறாங்க, ஒன்று ஒரே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. 4 பேர் வந்து வேறு மொழி பேசுகிறாங்க, வேறு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்க நேரத்தில் இப்போ அவங்க இந்த பவர் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 7 பேருக்கு தான் இருக்கும். 7 பேர்கிட்ட தான் இருக்கும். முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்காது. அது ஏன் அடுத்த சைடு பார்க்கப்படாததா? அந்த 4 பேர்ட்டையும் கேட்கலாம் இல்லையா? தான் அதே அந்த 4 பேர் சைட்லையும் கேட்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் இருக்க 4 பேர்ட்டையும் 3 பேர்ட்டையும் கேட்கக்கூடாது. அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்க இயலாது. நம்ம தானே 7 பேர் தான் உங்களுக்கு பாதுகாத்துட்டு இருப்போமே. இப்போ 3 பேர்ட அவங்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் 7 பேர் இருக்கோமா, நாங்கள் உங்களால் பாதுகாத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கானதும் நாங்களே செய்வோம். உங்களுக்கான உரிமையை நாங்களே தேவைன்றது நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? இது வந்து நீங்கள் பிரிவுன்னு ஒன்றே ஏற்படுத்த பார்க்குறீங்க. 7 பேர் அவங்க ஒன்றா இருக்கும், நீங்கள் ஒத்துமையாக இருக்க ஒரு இடத்த வந்து பிரிவினை ஏற்படுத்துறீங்க. அது எப்படி பிரிவினை? எங்களோட தேவை எப்படி உங்களோட பிரிவினை ஆகும்? அதுதான் இப்போ ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் அந்த ஒரே நாடு ஒரே இந்த கன்செப்டில் தான் அது போகும். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மைனாரிட்டியோட உரிமை அவங்க கேட்குற அவங்களுக்கான உரிமைகள் வந்து இது ஏதோ பிரிவினைக்கு ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி இந்த ஒரு பெரும்பான்மை மக்கள் இடத்துல ஒரு எண்ணோட்டமாக மாறுது, மாற்றப்படுது. அதில் இதுதான் பிரச்சனை. மனுஷங்க வேறு வேறையாக இருந்தால் அதில் எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம்? வேற்றுமையில் ஒற்றுமை. வேறுனா வேறு மொழி பேசுவாங்க, ஒரே குடியிருக்கையில் இருந்தாலும் வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும். வேற்றுமையில் அது எவ்வாறு சாத்தியமாகும்? அது சாத்தியம்தான். இப்படி ஒவ்வொரு கல்ச்சர் இருக்காங்க, ஒவ்வொரு இனங்கள் இருக்காங்க, ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்க இருக்காங்க, மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவைகளை கொடுத்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி மூலமா மேலே வர்றது, மொத்தமாகவே கண்ட்ரி வைஸே மேலே வர்றது தானே. அது சரிதானே? அப்போ சரிதான். அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது. அரசியல் பண்ண முடியாது தான். பிரிவினையில தான் அரசியல்வாதிகள் பொழிச்சுக்கிருக்காங்க, அது வேறு விஷயம். அது பண்ண முடியாது தான். அது சரியாக நடந்துச்சுன்னா கண்ட்ரி நம்ம முன்னேறிடுமே. கண்ட்ரி முன்னேறினா இவங்களுக்கெல்லாம் என்ன லாபம்? இவங்களோட என்ன இவங்க பக்கம் எப்படி வருவாங்க? பெரும்பான்மையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற சில விஷயங்கள் வந்து சிறுபான்மையான இருக்கிறவங்களுக்கு வந்து போராடி கஷ்டப்பட்டு இப்படிலாம் கிடைக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? இதுக்கு ஒரே தேசம் தானே, ஒரே ஒற்றுமை இருக்கலாம் தானே. என்ன கிடைச்சிட்டு போவோம் தானே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது? அதுதான். இதை வந்து அவங்க தனக்கு நான் இப்போ உங்களோட அந்த ஒருத்தவங்க கேட்குற உரிமை வந்து இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக படுது. இது ஏன் அப்படின்னா வந்து இந்த பெரும்பான்மையோட எண்ணோட்டத்தில் வந்து இந்த நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கோ இல்லை மொழிக்கோ சொந்தமான ஒன்றா கருத வைக்கப்படுறாங்க. ஸோ இந்த பெரும்பான்மையில் வந்து இப்போ உங்கள் மொழிக்கான பிரச்சனையோ உங்கள் இது பிரச்சனையோ வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த பெரும்பான்மை அவங்களோட பிரச்சனையை தவிர்த்து இது ஒரு நாட்டுக்கான பிரச்சனையாகவே, இந்த தேசத்துக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க பார்க்கப்படுறாங்க. குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த தேசத்துக்கான பிரச்சனையாக பார்க்கப்படுறாங்க. அவங்களோட உரிமைகள் வந்து ஒரு பெரும்பான்மைக்கு த்ரெட்டாக பார்க்கப்படுது இல்லையா? அவங்க உரிமை கேட்குறதோ இல்லை அவங்களோட பாதிப்பை வந்து வெளிப்படுத்துறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும், இது ஏன் இந்த இடத்துல இந்த ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க, இது தேவையில்லாத ஒரு விஷயம், ஏன் இதை பற்றி திரும்பி பேசிக்கிருக்காங்க, இதுதான் முடிஞ்சு போன விஷயமாச்சு அப்படின்னு நிறைய வரத்துக்கு ரீசன் வந்து அவங்கள சிறுபான்மைன்னு நீங்கள் மனசளவில் நீங்கள் பார்க்குறதுனால தான் அது வருது. நீங்கள் உண்மைக்குமே ஒரே தேசம்னா ஒரே எல்லாரும் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அவங்க அது எப்போ பார்ப்பாங்கன்னா வந்து பிரச்சனை ஒன்று வரும்போது. இப்போ இந்த பெரும்பான்மைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த இடத்துல நம்ம ஒன்றாவது இது பண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவைப்படுறாங்க.
இந்த அச்சுறுத்தலாக இருக்குது, இந்த இந்த இதை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து எப்படி உருவாகுது? இது ஒருத்தரோட அதான் தனி நபர்ல இருந்து ஒரு பெரிய கூட்டு மனப்பான்மை அது உருவாகுற ஒரு விஷயம் தானே அதிகாரத்தை நோக்கி போகுது. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மனசுல உதிச்சிருக்கும் இல்லையா, அது இப்படி ஒரு ஐடியாலஜி மைண்ட்ல இருந்திருக்கும். வளருது அப்படித்தான் வளருவாங்க. ஐடியாலஜி ஒருத்தருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இவர் வந்து இந்த மைண்ட்ல வளர்த்து வச்சிருப்பாரு. ஸோ இது வந்து இவர் சார்ந்த சமூகத்தையும் அவர் தேடுவார். இந்த ஐடியாலஜி வந்து ஒத்து போகக்கூடிய மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இவர் தேடுவார். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாவோ ஒரு தலைவராகவோ ஒருத்தர் தேவைப்படுறாரு. ஸோ அதையும் இவங்களே தேடுறாங்க, அவங்களுக்குள்ளே தேடுறாங்க. இல்லை அதுக்கேற்றாப்புல அவரும் இந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி அவரும் உருவாகி வந்து அவர் என்ன செய்கிறாரு, அரசியல் தலைவராகவோ இல்லை எதுவாக ஆகுறாரு. அப்போ இவங்களோட உணர்ச்சியோட பிரதிபலிப்பாக வந்து அவரை இவங்க பார்க்குறாங்க. இந்த உணர்வை வச்சு அரசியல் செய்கிற இடத்துக்கு வராரு. அதே மாதிரி அவர் இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் இருந்தால் தான் வந்து எங்களோட கலாச்சாரம் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் அந்த இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அதை தற்காக்கிறதுக்காக வேண்டி இந்த பெரும்பான்மையோட எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மற்ற ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு நம்மளுக்கு அவங்களே அச்சுறுத்தலா இருக்காங்க, நம்ம கலாச்சாரத்துக்கோ இல்லை நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்குறாங்க, அடையாளத்துக்கு வந்து இவங்க வந்து எதிர்ப்பா இருக்காங்க, அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிரெயின் வாஷ் பண்றது, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது. ஆமா, இந்த செட் பண்றது மூலியமா இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இந்த சிறுபான்மையா இருக்கவங்க வந்து அவங்களோட உரிமைக்காக வேண்டி அவங்க பேசினாலுமே இவங்களுக்கு ஈஸியாக வந்து அதை மாற்றிட முடியும். அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அந்த குரலை கேட்கணுமா வேணாமாங்கிறது முடிவை வந்து அடுத்த அதிகாரத்துக்கு எவன் போகிறான்னா அவன் தான் டிசைட் பண்ணுறான். எப்படின்னா வந்து இவன் தான் இந்த பெரிய மெஜாரிட்டியை பிரெயின் வாஷ் பண்ணுறது அவங்க தான் நினைக்கிறேன். இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து இந்த சிறுபான்மை மக்களோட குரலை கேட்டு அதுக்கு சாதகமான அவங்க உரிமைகளுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்தாலுமே இது யார் யூஸ் பண்ணுவான்னா அடுத்த அதிகாரத்துக்கு இவன் அந்த அதிகாரத்தை அந்த பவரை ஹோல்ட் பண்ணலான்னு நினைக்கிறவன் வந்து ஈஸியாக இதை வந்து இவர் வந்து பாருங்க நம்மளோட கலாச்சாரத்தை உடைக்கிறாரு, நம்மளோட அடையாளத்தை எங்க நாட்டுக்கு அச்சுறுத்தல் வரப்போற வேலைகளை செய்யறாரு அப்படி சொல்லிட்டு இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலையை பார்ப்பாரு. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். யாருமே அந்த பெரும்பான்மையில இருக்கவங்க வந்து உண்மைக்குமே நீங்க ஒரு நியாயமா ஒரு முடிவு எடுக்கிறனாலுமே அதை வந்து நெகட்டிவா ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி ஈஸியா பெரும்பான்மையான ஆக்களை வந்து அந்த சைட்ல கொண்டு போறன்றது வந்து இவங்க இது ஒரு பொலிட்டிக்கலாகவே நடந்துருக்கு காலகாலமாக. இந்த மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட அந்த மொப் மென்டாலிட்டி எப்படி உருவாகுது, இப்போ அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க ஒரு மென்டாலிட்டியை தானே அது பகடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது எப்படி வருது? ஓகே, அது வந்து மேபி நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கோம், நம்ம மக்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க, அதனால் நம்ம இதை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிடுறது. அதை சார்ந்தே இவங்களோட பரப்புரைகளோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை சார்ந்தே அவங்க பண்ணுறனால காமன் மேன் இண்டிவிஜுவலான திங்க் பண்ணி தானே அவன் அங்கே போகிறான். இண்டிவிஜுவலான ஐடியாலஜி மூலியமாக தானே ஒருத்தர் ரிப்ரசென்ட் பண்ணுறான். அப்போ அவன் சொல்கிறது எல்லாமே அவனுக்கு சரியாக தானே படும். இப்போ இவன்ட அதிகாரத்தை தானே அவன் வந்து பற்றி பேசிக்கிருக்கான். சின்ன விஷயம் இவன்ட அதிகாரத்தை தானே அதிகாரத்தில் இருந்தால் நானே இருக்க மாதிரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கனால தானே வந்து அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இந்த ஒரு கூட்டமே வந்து ஒரு பிளைண்டான பிலீவ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு எதையோ ஒரு மதமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மொழி, கலாச்சாரம், இல்லை ஒரு இதுகளை வந்து அவங்க பெருசாக பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த மனப்பான்மை வந்து எப்படி இருக்கு, அந்த அதிகார மனப்பான்மை வந்து அது தேவைப்படுது. அது தனி மனிதன் தாண்டி அது ஒரு கூட்டத்துக்கே தேவைப்படுது. ஒரு மதத்தையோ ஒரு மொழியோ மதத்தை நான் வந்து இந்த இனத்தை சார்ந்து இருக்குவேன் சொல்லி அவன் பெருமையாக பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது வந்து. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பெரும்பான்மையாக இருக்கேன், ஸோ அப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த அதிகாரம் அந்த பவர் வந்து நமக்கு ஒட்டோவாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அதுவும் அந்த கூட்டு மனப்பான்மையில் அந்த எண்ணம் வந்து மற்ற வேறு சில சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக அது ஆகுது. இப்போ இந்த அதிகாரம் வந்து தன்னோட இனம் சார்ந்தவோ இல்லை மதம் சார்ந்தோ இருக்குங்க பட்சத்தில் அது சார்ந்த ஒருத்தவங்க குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது அந்த குற்றம் செய்தவரை வந்து ஒரு தனி நபராக பார்க்கறது இல்லை. அவங்க எதை சார்ந்து இருக்காரோ அதை பார்த்து தான் டிசிஷன் எடுக்க. எது அடையாளமாக இருக்குதோ அதை தான் பார்க்கணும். ஆமாம், நம்ம மக்கள் வந்துட போகிறா. இப்போ ஒரு குற்றத்தை இவர் சார்ந்த ஒரு நபர் பண்ணிட்டாருன்னு எப்பவுமே, அப்போ இவரால் ஏன் அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியலை அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்மளோட இவர் எதோ பின்பற்றாரோ அதை சார்ந்த நபர் ஒருத்தர் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் கேள்வி கேட்க
முடியலைன்னா இல்லாட்டி பாதுகாக்க முற்படுறாங்க அப்படின்னு இவரை சார்ந்த இவரோட நம்பிக்கை தானே இவரோட நம்பிக்கை கிட்ட ஒரு கதாநாயகன் மாதிரி தானே அவர் இருக்காரு. அப்போ வந்து அவரை கொஸ்டின் பண்ணுறது இவரே கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான். இவர்கிட்ட இவ்வளோ நாள் பாதுகாப்பு வச்ச பில்ட் பண்ண மைண்ட் செட்டையே கொஸ்டின் பண்ணுற மாதிரி தானே வருது. அப்போ அது அவருக்கு இன்செக்யூரிட்டி தானே. ஆமாம், அவர் எப்படி காப்பாற்ற முற்படுறாரோ அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அதை காப்பாற்ற முற்படணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கே பிரச்சனை வந்துடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை வந்து கொஸ்டின் பண்ண மற்ற சைடில் இருக்கவங்க கொஸ்டின் பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனை தான். நீ எப்படி அது கேள்வி கேட்கலாம். இல்லை இது அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அவர் கொஸ்டின் பண்ண இயலாது. பெரும்பான்மையில் இருக்கவங்க வந்து அவர் கொஸ்டின் பண்ண இயலாது. கொஸ்டின் பண்ணால் என்ன ஆகும்னா அடுத்த இதே பேசுகிறது தான். அடுத்த சைடில் இருக்க வந்து இங்கே பாருங்க, இவர் பாதுகாக்காமல் வந்து இவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு, இவர் நம்ம கலாச்சார சீரடிக்கிறாருன்னு வந்து ஈஸியாக த்ரெட் பண்ணிடலாம். இப்போ அதிகாரத்தில் இருக்கவனுக்கு இவனை பாதுகாத்தாலும் பிரச்சனை, பாதுகாக்கலனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஆமாம், ரொம்ப மனசங்கடமான ஒரு விஷயம் தான், யாருக்குமே வரக்கூடாது. இப்போ இந்த கூட்டு மனப்பான்மை இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்க எப்படி மற்ற சமூகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வாஸ் அவர்கள், நம்மளும் வாஸ் அவர்கள் எதிரிகளாக பார்க்கப்படுறாங்க. ஒரு வார் நடக்கும் இடையில, அந்த வாராக தான் பார்க்குறாங்க. அவங்க எப்படி நம்ம மக்களை கொஸ்டின் பண்ணலாம். ஃபேக்டை வச்சாலுமே, ஒரு ஃபேக்டை தூக்கிட்டு வந்து இது தாண்டா ஃபேக்ட்னு உங்கள் முன்னுக்கு வச்சாலுமே அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. இப்போ அதில் தனி மனுஷன் அவனே கேள்வி கேட்க நினச்சாலுமே அவன் சார்ந்து இருக்க அந்த குழு வந்து அது குழுவாகவே உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. அதனால இவன் ஒன்றும் அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாம் ஒரே சிந்தனை கீழே ஆக்கப்படுறாங்க. அப்போ அதனால இந்த கேள்வி கேட்க உனக்கு முடியாது. உண்மைக்கும் ஒன்றுமே இவன் கொஸ்டின் பண்ண நினைச்சாலுமே பயமா இருக்கும். இவனை தாண்டி இவன் கொஸ்டின் பண்ண முடியாது. இன்னொன்னு அதை அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான். சரி இவங்க நல்லா இருக்கான் தானேன்ற மாதிரி. எப்படி சரி பிள்ளைங்கிறத தாண்டி இப்போ நான் சேர்ந்த குழு என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்காங்களோ அதை நான் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்திலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துடும். வேற வழி இல்லை, பாதுகாத்தான் ஆகணும். நம்ம இந்த சைடுக்கு வந்துட்டோம், எப்படினாலும் முட்டு கொடுத்தா ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அந்தந்த உரிமைகளை ஒருத்தன் கேள்வி கேட்கும்போதோ இல்லாட்டி எதுவும் தப்பாக கேட்கும்போதோ தனித்தனியாக ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய மனப்பான்மை வரும். ஆமாம், அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு பின்புலம் என்ன, இதெல்லாம் விசாரித்து இதுக்கு இதுதான் சரின்னு தனித்தனியாக நமக்கு யோசிக்கக்கூடிய மனநிலை வரும். இந்த கூட்டாவே இருந்து யோசிக்கிறனால இந்த இதுகள் வந்து தவிர்க்கப்படுது. தனித்தனியாக இருக்கிற பட்சத்தில் ஓகே, தனித்தனி இந்த கூட்டத்துக்கோ இந்த இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்ற வர்றப்ப ஓகே, அது அவங்களுக்கு பிரச்சனை, அதை வந்து நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணி மேலே வரணும்னு தான் பார்ப்பாங்க. தவிர நாங்களாம் எப்படி மேலே வரலாம், அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை எப்படி மேலே கொண்டு வரலாம், இப்படியான பார்வையாக இருக்குமே தவிர இது குழு மனப்பான்மை செயல்படும் போது அது ரொம்ப பயங்கரமானதா மாறிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் இது இருந்துகிட்டு தான் இருந்திருக்குது. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேசம் வந்து மேனிபுலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றது ஒரு கேள்விதான். நீங்க தான் சொல்லணும். கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. இந்த உண்மையான ஒற்றுமை வந்து எல்லாரும் ஒரே இதாக சித்திக்கிறோமாங்கிறதுல வந்து இல்லை, எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுல இருக்குது. எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது, அவங்களுக்கான உரிமைகள் வந்து அவங்களுக்கு தேவைன்னு உணர்றது, இதுகளில் தான் இருக்குது. இப்போ இந்த குழு மனநிலையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்றது வந்து ஒரு தேவையான ஒரு டிஸ்கஷனாக நான் பார்க்குறேன். இப்போ நாங்களுமே வந்து ஒரு குழு மனப்பான்மையில் செயல்பட்டு இருக்கலாம். ஒரு தலைவரையோ இல்லை ஒரு மதத்தை சார்ந்த பிலீஃப் சிஸ்டத்தை வந்து நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு ஒரு பெரும்பான்மையோட சிந்தனையை வந்து அதுதான் ஏன் சிந்தனை நினச்சிட்டு இருக்கலாம். இது வந்து மனுஷ இயல்பு தான். ஆனால் இதை வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கலாம், நாமளே விமர்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால் அப்படி இருந்தால் தான் அது ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறோம். ஆமாம், நினைக்கிறேன். இப்போ நம்மளோட அடையாளத்தை விட நம்ம எதை சார்ந்து இருக்கோங்கிறத விட மனிதத்தையோ இன்னொரு மனுஷங்களோட உரிமைகளோ வந்து எவ்வளோ முக்கியம். அது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க நம்பராக கூட இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க நம்பராக கூட இருக்கலாம். அவங்களோட ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நான் உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதுங்கிறதே பிரச்சனை தான். நான் இதெல்லாம் உனக்கு தாரேன், அந்த மனநிலையே பிரச்சனை. நம்ம அதை வந்து கொடுக்குறோன்ற மனநிலை இருக்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மனநிலையை தாண்டி ஒரு ஓகம் தனித்தனி நபர்களாக ஓகம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நான் நம்புறேன் இருக்கும். இப்போ முடிச்சிடுவோமா? லாஸ்ட் ஒரு ஓகே. கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நாங்கள் பேசுகிற தமிழ் வந்து ஸ்ரீலங்கா தமிழே இல்லை, நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா பிரச்சனையை வந்து ஒரு மேம்போக்காக பேசுகிறோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், நாங்களும் ஸ்ரீலங்கா தான். என்ன தமிழுங்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிருக்காங்க ஸ்ரீலங்கனில் தமிழ்னா அது வந்து ஜஃப்னா தமிழ் மட்டும்தான் அப்படின்னு. அது ரொம்ப தப்பு. ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்லாங்ஸ் இருக்குது, நிறைய ஏரியாக்களுக்கு ஏற்றப்பில் அவங்க ஸ்லாங்ஸும் வேறுபடும். நாங்களும் ஸ்ரீலங்கா. நன்றி, வணக்கம். ஜெயிலில் தான் இருக்கிறோம்.